ஹலோ, நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு இருந்தேங்க. சாப்பிட்டீங்களாங்க? ஹலோ. சூப்பரா இருந்தது. விஷம் கலந்த சாப்பாடு இல்ல. விஷம் கலந்த சாப்பாடா? நீங்க என்னங்க சொல்றீங்க? இன்னும் புரியலையா உனக்கு? உன் புள்ள சாப்பாட்டுல விஷம் கலந்து என்ன கொல்ல பார்த்தான் கஸ்தூரி. சாப்பாடு துப்புன இதுல என்ன விஷமா கலந்துருக்க? ஆமா, விஷம் தான் கலந்துருக்கு. கஸ்தூரி, பெத்த புள்ள அப்பனை கொல்ற கதையெல்லாம் எனக்கு ஒன்றும் புதுசு இல்ல. என் சர்வீஸ்லயே அந்த மாதிரி ஒரு 4-5 கேஸ் இருக்கு. ஆனா அது என் வாழ்க்கையிலே நடக்கும்னு சத்தியமா நான் இது வரைக்கும் நினைச்சு கூட பார்த்ததில்ல. அதுவும் நான் உசுரா நினைக்கிற என் பையனை எனக்கு யமனா வந்து நின்னப்போ என் உசிரே போச்சுட்டே. நான் உண்மையா சொல்றேன், அந்த நிமிஷமே நான் செத்து போயிருந்தா கூட சந்தோஷமா இருந்திருக்கும். ஐயோ, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? மனசு வெறுத்து போச்சு கஸ்தூரி. இப்படி எல்லாம் நடந்துக்குவான்னு நினைச்சா நான் ஒரு ஆம்பளை புள்ள வேணும் வேணும் தவம் இருந்து பெத்தேன். என் புள்ளையே என்ன கொல்றதுக்காக நான் கண்ணில் வச்சு வளர்த்தேன். கஸ்தூரி, அப்படி என்னடி நான் பாவம் பண்ணேன் அவனுக்கு? அப்படி என்ன வன்மா அவனுக்கு என் மேல? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லங்க. வெற்றிக்கு உங்க மேல கோவம் இருக்குதா? அதுக்காக அவ உங்களை கொல்ற அளவுக்குலாம் போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டான்? தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக கண்ணு முன்னு தெரியாம கட்டை எடுத்து தலையில அடிச்சு ஓடனவன் தானே. அவன் சுயநலத்துக்காக அவன் என்ன வேணா செய்வாண்டி. நம்ம பேரை சொல்றதுக்கும் பரம்பரையை காப்பாத்துறதுக்கு தான் பையனை பெத்து கொடுத்தேன்னு நினைச்சேன். ஆனா ஆணி வேறையே அழிக்க பிறந்தது இப்பதானே தெரியும். கஞ்சி ஊத்துறதுக்கு பதிலா விஷம் கொடுத்து கொல்ற புள்ளையெல்லாம் நான் பெற்றிருக்கேன். இப்படி ஒரு புள்ள பிறந்ததுக்கு பதிலா எனக்கு வாரிசே இல்லாம போயிருக்கலாம். அந்த ராஸ்கல் இப்ப வீட்டுக்கு வரட்டும். அவன் செஞ்சது எவ்வளவு பெரிய பாவம்னு நான் புரிய வைக்கிறேன். இனிமே அவனுக்கு புரிய வச்சு ஒன்னும் ஆக போறது இல்ல. ஆம்பளை புள்ளதான் வசதி நான் நம்பிட்டு இருந்தால அதெல்லாம் இப்ப தப்புங்கிறத என் மண்டையில அவன் தெளிவா புரிய வச்சுட்டான். எப்ப அவன் என்னையே கொல்ல துணிஞ்சிட்டானோ அப்பவே எனக்கு மனசு வெறுத்து போச்சு. இப்பவே இந்த நிமிஷமே நான் அவனை தலைமொழிகிட்டேன் கஸ்தூரி. இனிமே அவன் எனக்கு புள்ளையும் இல்ல, நான் அவனுக்கு அப்பனும் இல்லை. எங்களுக்குள்ள இருந்த இந்த அப்பம் புள்ளங்கிற உறவெல்லாம் இத்தோட முடிஞ்சு போச்சு. என்னங்க? ஹலோ ஹலோ, அந்த ஆளு ஸ்டேஷன்ல நடந்ததை பத்தி அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருப்பாரோ? கண்டிப்பா அதை தான் செஞ்சிருப்பாரு. பரவாயில்ல, நான் அம்மா தானே, சமாளிச்சிடலாம். அம்மா, எனக்கு கொஞ்சம் பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை. என்னம்மா அமைதியா இருக்க? பசிக்குதுன்னு சொல்றல, சாப்பாடு எடுத்து வை. பசிக்குதுன்னு இங்க எதுக்குடா வந்த? உனக்கு இனிமே இந்த வீட்ல சாப்பாடும் கிடையாது, தங்குறதுக்கு இடமும் கிடையாது. போடா வெளியில. அம்மா, இன்னொரு தடவை உன் வாயால என்ன அம்மானு கூப்பிட்டு பல்ல உடைச்சிட வேண்டாம். பெத்த அப்பா வேணான்னு எப்ப அவரை கொல்ல துணிஞ்சிட்டியோ அப்பவே அம்மா புள்ளங்கிற உறவு முறிஞ்சு போச்சுடா. இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத. தயவு செஞ்சு வெளியில போயிடு. நீ ஏன் இப்படி பேசுறன்னு எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சுமா. நான் வர்றதுக்குள்ள உன் புருஷன் உனக்கு போனை பண்ணி எல்லாத்தையும் புலம்பி தள்ளிட்டாரா? புலம்பாம என்னடா பண்ணுவாரு? ஆம்பளை பிள்ளைதான் வேணும்னு தவமா இருந்து பெத்த புள்ளடா நீ. அவரே விஷம் வச்சு கொல்ல பாக்குறியே,
அந்த மனுஷனால எப்படி தாங்கிக்க முடியும்? மா, அவரை கொல்றதுக்காக நான் ஒன்னும் விஷத்தை வைக்கலாமா? அவர் சும்மா உங்ககிட்ட சீனை போட்டுட்டு இருக்காரு. டேய், அவரு சொன்னதை விட நீ சாப்பாட்டுல விஷம் கலந்தியா இல்லையா? ஆமா, கலந்த. இப்ப என்ன அவர் செத்தா போயிட்டே? இப்ப எதுக்குமா என்ன அடிச்ச? நீ பண்ண பாவத்துக்கு உன்னை வெட்டி போட்டிருக்கணும்டா. பெத்த அப்பாவுக்கு புள்ள செய்யற காரியமாடாது. உசுரா நினைச்ச புள்ளையே எமனா நிக்கிறத பார்த்து அந்த மனுஷன் எப்படி துடிச்சு போயிருப்பாருன்னு உனக்கு தெரியுமாடா? உண்மை தெரிஞ்சும் அந்த மனுஷன் உசுரோட இருக்கிறது பெரிய விஷயம்டா. மா, அவர் சொன்ன கதையை நம்பி நீ இப்படி ஓவரா எகிறாதம்மா. உயிர் போற அளவுக்கு அது ஒன்றும் எவிடன்ஸ் கிடையாது. சாப்பிட்டா கொஞ்சம் கை கால் விளங்காம போகும். 4-5 மாசத்துக்கு எந்திரிச்சு நடக்க முடியாது. படுத்துட்டே இருக்க வேண்டியதுதான். என்ன இவ்வளவு நாள் உள்ள வச்சு வேடிக்கை பார்த்தாருல, அவரும் 4-5 மாசம் படுத்தே கிடக்கட்டும். இப்ப என்ன கெட்டு போச்சு? கவர்மெண்ட் ஸ்டாஃப்ன்றதுனால சம்பளம் வந்துற போது மெடிக்கல் செலவை அவங்களே பாத்துக்க போறாங்க. அப்புறம் என்ன கஷ்டம் உனக்கு? வாய மூடு. செஞ்ச பாவத்தை நினைச்சு வருத்தப்படாம கொஞ்சம் கூட உறுத்தல் இல்லாம எப்படி அவனால இப்படி இருக்க முடியுது? அந்த மனுஷனை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியாடா? ஆம்பளை பிள்ளை வேணும்னு அவர் ஏங்கின ஏக்கமோ தவிச்ச தவிப்போ எனக்கு தானே தெரியும். பெற்றி பிறந்ததுல இருந்து உன்னை நான் மறந்துட்டேன் கஸ்தூரின்னு என்கிட்ட சொல்லி அப்பப்ப வருத்தப்பட்டிருக்காரு. கட்டின பொண்டாட்டிய மறக்கிற அளவுக்கு அவர் வாழ்க்கை முழுக்க நீதாண்டா இருந்திருக்கிற முட்டாள். உன்னை தாண்டி அந்த மனுஷனுக்கு வேற எந்த யோசனை இல்லடா. உன் மேல அவ்வளவு உசுரா இருந்தவரை போய் கொல்ல பாத்திருக்கேடா. நீ எல்லாம் புள்ளையாடா? வளர்ந்து பெரியவனாகி நீ உன் அப்பாவுக்கே எமனா மாறுவேன்னு தெரிஞ்சிருந்தா உன்னைக்கு நானே உன்னை கொண்டு போட்டுருவேண்டா. மா, இப்ப எதுக்கு நீ இவ்வளவு எமோஷனல் ஆகுற? சும்மா நான் ஏதோ ஒரு கோபத்துல பண்ணிட்டேன், அதுக்கு போய் என்ன கொன்னுடுவேன்னு சொல்ற? நான் உனக்கு ஒரே புள்ளன்றத மறந்துடாத. அங்கதாண்டா உன் அப்பா தப்பு பண்ணிட்டாரு. ஒரே புள்ளன்னு உன்னை ஓவரா செல்லம் கொடுத்து உனக்கு எடுத்துட்டாரு. மொத்த அப்பாங்க மாதிரி அவர் உன்னை கண்டிச்சிருந்தா நீ அவரையே கொல்ல துணிஞ்சிருக்க மாட்டேன். போதும், நிறுத்துமா. சும்மா அதே கதையை பேசிட்டு இருக்காத. அதான் உன் புருஷன் அந்த விஷயத்தை சாப்பிடல, அவரையே கிடந்து குதிச்சிட்டு இருக்க. எனக்கு ரொம்ப பசிக்குது, போய் சாப்பாடு எடுத்து வை. வாடா. நான் என்ன சொன்னேங்கிறது மறந்துட்டியா? இந்த வீட்ல உனக்கு சாப்பாடு கிடையாது, இடமும் கிடையாது. போடா போடா. என்னமா உனக்கு கிறுக்கா பிடிச்சிருக்கு? போனா நான் எங்கம்மா போவேன்? போடா, எங்கயாவது போடா. உனக்கு தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, யார் வீட்லயாவது போய் தங்கிக்கோ. அவங்க 2-3 நாள் உன்னை வச்சுப்பாங்க. அப்புறம் போடான்னு உன்னை வெளியில துரத்திடுவாங்க. திரும்பவும் நீ நடு தெருவுல தாண்டா நிப்ப. அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லாம அப்படி ஒரு நிலைமை வந்தாதாண்டா பெத்தவங்களோட அருமை பெருமை உனக்கு நல்லா தெரியும். இருக்க இடமும் 3 வேளை சாப்பாடும் கிடைக்கிற திமிர்ல தானே இப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்க. அதெல்லாம் இல்லங்கிற சூழ்நிலை வந்தாதான் கஷ்டம்னா என்னங்கிறது உன் புத்திக்கு உரைக்கும். கையில காசு இல்லாம பரதேசி மாதிரி ரோட்ல அலைஞ்சாதான் உன் அப்பா உன்னை எந்த இடத்துல வச்சிருந்தாருன்னு உனக்கு தெரியும். என் கண்ணு முன்னால நிக்காத, போயிடு வெளியில. போடா. ஏமா என்ன வெளியே துரத்துறதுல இருக்க? வீட்டை விட்டு என்ன வெளியே துரத்துறதுக்கு தான் என்ன ஜெயில இருந்து வெளியே எடுத்தியா? இதுக்கு பதிலா நீ என்ன ஜெயிலே இருக்க வச்சிருக்கலாம். அதைத்தாண்டா நான் செஞ்சிருக்கணும். நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு வரணும்னு நான் உன்னை அங்கேயே விட்டுருக்கணும். உன்னை வெளியில கொண்டு வந்தது தாண்டா நான் செஞ்ச பெரிய தப்பு. அதுக்கு நான் நல்லா அனுபவிச்சுட்டேன்டா. நான் உனக்காக சண்டை போட்டு வெளியில கூட்டிட்டு வந்தேன்டா. நீங்க தாலியா இருக்க பாக்குறியடா. என் பூவையும் போட்டையும் அழிக்கிற புள்ள எனக்கு தேவையே இல்ல. போடா வெளியில, போடா. இனிமே வீட்டு பக்கமே வராத. மா 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 நீயே என்ன வெறுத்து வெளியே துரத்துற அளவுக்கு அந்த ஆள் பண்ணிட்டார்ல,
அந்த ஆளு எப்படி நிம்மதியா இருக்காருன்னு நானும் பாக்குறேன். தினம் தினம் அவரை கண்ணீர் விட்டு கதற வைக்கிறேன். மா, இதுல என்ன விஷமா கலந்துருக்க? ஆமா, விஷத்தை கலந்திருக்க. என்ன உள்ளத்தல்ல உன்னை பழி வாங்கணும் தான் நான் இதை செஞ்சேன். ஆனா நீ ரொம்ப சந்தோஷப்படாத. திரும்ப உன்னை நான் வந்து அட்டாக் பண்ணுவேன். அதுல இருந்து நீ என்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிற நானும் பாக்குறேன். ஆம்பளை பசங்களா இருந்தா விஷயமே வேற. கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருப்பாங்க, நம்மளை காப்பாத்துவாங்க, கஞ்சி ஊத்துவாங்க. ஆண்டவரே, நடக்கக்கூடாது நடந்துருச்சு. அதையவே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து அதிலிருந்து வெளியே வாங்க. உங்க கண்ணில் கண்ணீர் வர்றதை என்னால பார்க்க முடியல. தயவு செய்து கண்ணை தொடைங்க ஆண்டவரே. பரமரே, பசங்களை பெக்கிறதே நம்ம தளர்ந்து போகும்போது அவங்க நம்மளை காப்பாத்துவாங்கன்ற நம்பிக்கையில தான். ஆனா எனக்கு நான் பெத்த பையன் நான் திங்கிற சோத்துலயே விஷத்தை கலந்துட்டான்ல, அத நினைக்க நினைக்க என் மனசு ஆற மாட்டேங்குது. பரமர, நீங்க சொல்றது வாஸ்தவம் தாங்க. எல்லாருமே தப்பு பண்றது சகஜம். ஆனா ஜெயிலுக்கு போயிட்டு வர்றப்ப தம்பி திருந்தி வந்துடும் நம்ம நினைச்சோம். தம்பி மாறல, இப்படியெல்லாம் நடந்துக்குவான்னு நம்ம நினைக்கல. இத வெளியே சொன்னா நமக்கு தாங்க மானக்கேடு. அதையவே நினைச்சிட்டு இருக்காதீங்க ஆண்டவரே. வாங்க 2 பேரும் வெளியே போயிட்டு வரலாம். அப்பதான் மனசுக்கு ஒரு மாற்றமா இருக்கும். பரமரே, கொஞ்ச நேரம் என்ன தனியா விடுங்க ப்ளீஸ். இல்ல ஆண்டவரே, நான் சார், கம்ப்ளைண்ட் இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் லீவு சார். வந்துட்டேன். பெரிய சார், என்னாச்சுக்கா? சார் ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்காரு? அது ஏன் கேக்குற மயில? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நம்ம ஸ்டேஷன்ல ஒரு பெரிய கொடுமையே நடந்துச்சு. இப்படி கூட ஆளுங்க இருப்பாங்கன்னு நினைச்சா இப்ப கூட என் உடம்பே நடுங்குது. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கக்கா. வெற்றி சாருக்கு சாப்பாடு எடுத்து வந்தான் புதுமணி. சார் மேல இருந்த கோவமெல்லாம் போய் மனசு மாதிரி வந்திருக்கானேன்னு நாங்கெல்லாம் சந்தோஷப்பட்டோம். பையனும் தன்னை புரிஞ்சுட்டு வந்திருக்கானேன்னு சாரு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. பையனையும் தான் கூட உட்காந்து சாப்பிட சொன்னாரு. அவன் வண்டவாளம் அப்பதான் வெளியே வந்துச்சு. சாருக்கு எடுத்துட்டு வந்த சாப்பாட்டுல வெற்றி விஷம் கலந்து எடுத்துட்டு வந்திருக்காமா இல்ல? என்னக்கா சொல்றீங்க? பெத்த அப்பாவுக்கு போய் என்னால நம்பவே முடியல. வெளியிருந்து பாக்குற நமக்கே இப்படி இருக்குன்னா ஆண்டவரோட நிலைமைய யோசிச்சு பாரு புதுமணி. சார் அந்த சாப்பாடை சாப்பிட்டாரா? சாருக்கு ஏதாவது ஆயிடுச்சா? இல்ல புதுமணி, ஆண்டவருடைய நல்ல நேரம் ஒரு வாய் கூட எடுத்து வைக்கல. பையனோட சேர்ந்து சாப்பிடணுங்கிற ஆசையில் அவனை கூப்பிட்டாரு. அவன் முடியவே முடியாதுன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணதும் அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. அவன் சாப்பிட்டுதான் ஆகணும்னு
துப்பாக்கி காட்டி மிரட்டணும்னு அவன் உண்மையை சொல்லிட்டு ஓடிட்டான். பெத்த பையனே இப்படி செஞ்சுட்டானேன்னு சார் ரொம்ப நொந்து போயிட்டாரு. மத்தியானம் சாப்பிட கூட இல்ல. நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். ஆனா அவரை சமாதானம் செய்யவே முடியல. மனசு எப்படி சமாதானம் அடையும் பழையமணி? உசுரா வளர்த்த பையனே உசுரெடுக்க பாக்குறான்னா யாருனால தாங்கிக்க முடியும்? ஆண்டவர் மனசு ஸ்ட்ராங்குங்கிறதுனால இந்த குடுமையெல்லாம் இப்படி தாங்கிட்டு இருக்காரு. அவர் இடத்துல நான் இருந்திருந்தா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். புதமணி, எங்க போற? சாரை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் சார். இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவரை கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விடு. அவரை மூட மாத்தணும் நானும் எவ்வளவு முயற்சி பண்ணேன். ஆண்டவரால் அந்த சாக்கிலிருந்து வெளியே வரவே முடியல. தானா சமாதானமாய் வரட்டும் நானும் விட்டுட்டேன். தயவு செய்து நீ போய் அவரை கிளறி விட்டுறாத. இல்ல சார், சார் மனசு வெறுத்து போய் இருக்கிற இந்த நேரத்துல அவரை நம்ம தனியா விட்டுற கூடாது. இப்பதான் நம்ம அவருக்கு ஆறுதலா அவர் கூடவே இருக்கணும். அவரை இதுல இருந்து மீட்டு கொண்டு வர வேண்டியது நம்மளோட பொறுப்பு சார். சார் சார் என்ன நடந்துச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன் சார். இப்ப நீங்க அனுபவிக்கிற வேதனைய என்னால புரிஞ்சுக்க முடியுது சார். வெற்றி சின்ன பையன் சார். ஏதோ ஒரு கோவத்துல இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டான். நீங்க அதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க சார். அத மறந்துருங்க சார். எப்படி மயிலும் மறக்கிறது? அவன் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு உயிரையும் கொடுத்து உடலையும் கொடுத்தவன்னா அப்பன்ற நினைப்பை மகனுக்கு இல்லாம என் சாப்பாட்டுல விஷம் வைக்க அவனுக்கு எப்படி மனசு வந்துச்சு? அவனுக்கு என் மேல கோபம் இருந்திருந்தா என்னை கண்டபடி திட்டிருக்கலாமா? இல்ல வாடா போடான்னு மரியாதை இல்லாம கூட பேசியிருக்கலாம். ஆனா பெத்த அப்பனுக்கே சாப்பாட்டுல விஷம் வைக்கலான்னு எப்படி தோணுச்சு? அவ்வளவு கோபம் வர அளவுக்கு நான் அவனுக்கு ஒண்ணுமே பண்ணலையே மயிலு. என் பையன் ஜெயிலுக்கு போனதை என்னால தடுக்க முடியலதான். ஆனா அவனை வெளியே கொண்டு வர்றதுக்காக நான் எத்தனை தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்த்தேன்னு உனக்கு தெரியாததா? அப்படிப்பட்ட எனக்கு இப்படி செய்யறதுக்கு அவனுக்கு எப்படி மனசு வந்ததுன்னு தான் தெரியல. அத நினைக்க நினைக்க இப்ப இப்படி வருத்தப்பட்டு நிக்கிறத விட அவன் வச்ச விஷ சாப்பாட்டை சாப்பிட்டு அப்பவே செத்து போயிருக்கலான்னு தோணுது மயிலு. சார் ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? கோவத்துல அவனுக்கு புத்தி கெட்டு போச்சு சார். அவசரப்பட்டு ஏதோ பண்ணிட்டான். இல்ல மயிலு, என்ன முடக்கியே ஆகணும்னு திட்டம் போட்டு தான் அவன் இதை செஞ்சிருக்கான். அப்படி திட்டம் போடுறப்போ பழசெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வரலையா? என் பாசம் அவனுக்கு புரியலையா? அதை யோசிக்கும் போது அவன் மனசாட்சி அவனுக்கு உறுத்தலையா? அப்பா நமக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்காரு, நம்மளை எப்படியெல்லாம் வளர்த்திருக்காருன்னு ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்க தோணலையா? அவனுக்காக நான் பட்ட வேதனை அவமானம் எதையுமே யோசிச்சு பார்க்க முடியாம எப்படி மயில் அவனால் இதை செய்ய முடிஞ்சது? ஏன் என் பையன் சந்தோஷத்தை தவிர வேற எந்த கஷ்டத்தையும் கொடுத்துடக்கூடாதுன்னு வாழ்ந்தவன்னா. வேற எந்த அப்பனும் என்ன மாதிரி பையனை வளர்த்திருக்க மாட்டான்னு என்னால் அடிச்சு சொல்ல முடியும் மயில. சின்ன வயசுல இருந்து என் விரல் நுனி கூட அவன் மேல பட்டதில்ல. எவ்வளவு கோபம் இருந்தாலும் ஒரு வார்த்தை நான் கடுமையா பேச மாட்டேன். ஏன்னா என் பையன் சின்னதா முகம் சுழிச்சா கூட என்னால தாங்கிக்க முடியாது. அப்படி பார்த்து பார்த்து வளர்த்த பையன்
இன்னைக்கு என்னை அழிக்க துணிஞ்சிட்டான்னு நினைக்கிறப்போ உசிரே போற மாதிரி வலிக்குது மயிலு. இப்பவே என்ன கொல்ல பாக்குறவன் இவனா என்ன கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்த போறவன். என் எதிர்பார்ப்பு ஆசையும் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு எனக்கு இப்பதான் புரியுது மயிலு. அவன் மேல வச்ச பாசத்தை நான் என் 3 பொண்ணுங்க மேல காட்டியிருந்தா அவங்க என்ன ராஜா மாதிரி தாங்கியிருப்பாங்க.